வணக்கம் அவர்களே, ஜெயமலேந்து உங்கள் தரன். இன்றைக்கு ஒரு கேஸ், இந்த முக்கியமான கேஸ், அதுக்கான தீர்ப்பை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஈழத்தமிழர்களாக நாங்கள் ஒரு கேஸை முடித்து வைக்க போகிறோம். என்ன கேஸ்ன்னு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ராஜீவ் காந்தி படுகொலைக்கு உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட சுப்பிரமணிய சுவாமின்ற வாரிசால் உருவாக்கப்பட்ட சீமான் முந்தைய ஒரு வாக்குமூலம் கொடுத்துருந்தார். அப்போ நாங்கள் அதை அடித்து விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இல்லைன்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ சீமானவர் யார்கிட்ட வாரிசு யாரால் உருவாக்கப்பட்டன்னு தெரிஞ்சபடியால் அந்த சீமான வாக்குமூலத்தை ஒன்றை மறுக்க வடிவாக கேட்போம். ஓகே, என்னத்துக்காண்டி, என்ன காரணத்துக்காண்டி, என்ன உண்மையை சீமான் இந்த விடயத்தில் சொல்லியிருக்கிறார் என்றால், சீமான் வாரிசுகள், சீமான்கள் தான் ராஜீவ்காந்தியை கொண்டு புதைச்சார்கள் என்ற விடயத்தை எப்படி சொல்கிறார் என்றால், அதன் உண்மைத்தன்மை. சீமான் என்ற யார்? ஆதித்தன் என்ற வாரிசை சொல்லியிருக்குது. துக்ளக் குருமூர்த்தியும் ஷோவும் தான் சீமானுக்கு நாந்திர கட்சியை எடுத்து கொடுத்தார்கள். அப்படின்ற உளவுத்துறைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சீமானுக்கு அந்த கட்சியை, நாந்திர கட்சியை கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் வந்தது? அவசியம் 2009 பிறகு முக்கிய அவசியம் இருக்குது. ஒன்று மறுக்கா போர் ஈழத்தில் வரக்கூடாது. அதை எப்படி தடுக்கலாம், அதை எப்படி குழப்பலாம், எங்களை தமிழ் மக்கள் மத்தியில் எப்படி குழப்பலாம், எப்படி பிரிவினையை உருவாக்கலாம். அங்கே பக்கத்து மாகாணங்கள், தமிழ்நாடுக்கு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாகாணங்கள், அந்த மக்கள் தம்பி பாலச்சந்திரன் மரணத்தை பார்த்த அந்த மக்கள் கவலைப்பட்டு கண்கலங்கி எங்களுக்காண்டி ஒரு நீதி கிடைக்க கூடாதுன்றதுக்காண்டி எப்படி செயல்படலாம், அதுக்குத்தான் களமிறக்கப்பட்டவர் தான் சீமான். இனவரி, அங்கே இருந்து தமிழ்நாட்டில் இருந்து இனவரி, இங்கே வெளிநாட்டில் இருந்து மக்களை குழப்புறது, மற்றது இந்த இனி தாங்கள் எங்களுக்கான ஈழத்தை பெற்றுத்தரோம்னு சொல்லிக்கொண்டு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொண்டு அங்கே எங்களோட ஈழத்துக்களை செய்யப்படுற வேண்டிய விடயங்களை எங்களுக்கான நீதி, சிறையில் இருக்கிற போராளிகளுக்கான நீதி, எங்களை படுகொலை செய்யப்பட்ட மக்கள், இன அழிப்பு செய்யப்பட்ட மக்களுக்கான நீதியை அந்த உணர்வே இல்லாமல் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் நேரடியாக களமாடுறது, நீங்கள் நேரடியாக வேலை செய்கிறது வேறு, ஒரு தட்ட பொறுப்பு கூறிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது வேறு. நீங்கள் ஒரு மொழியை கற்றுக்கொண்டு நீங்கள் போய் இதன்றது வேறு. ஒரு தட்ட காசு கொடுத்து அவர்கிட்ட வேலை வாங்குறது வேறு. நீங்கள் ஒரு தட்ட உங்களோட பொறுப்பை நாங்கள் தான் செய்கிறோம்னு ஒருத்தர் வரும்போது உங்களோட பொறுப்பு, நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. என்று அவர் எங்களுக்காண்டி கதைக்கிறாரு நம்பி நீங்கள் அவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களுக்கு தெரியாது, அவர் எங்களை முதல குத்துறம், முதல் அயோக்கியன், முதல் துரோகியே, முதல் சகுனியே அவர் தான் என்ற விடயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன் தெரியாமல் இருக்குது? அதுக்கு காரணங்களும் இருக்குது. எங்களை போராட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள், சீமானுக்கு எங்களை போராட்டத்துக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. ஆனால் எங்களோட போராட்டத்தோட சம்மந்தப்பட்ட நபர்களான பல நெடுமாறன், வைகோ, குளத்துமணி, இப்படிப்பட்ட ஆக்கள் எல்லாம் சீமான் ஆரம்பத்தில் ஜெகத் காஸ்பர் போன்று அவர் ஜெகத் காஸ்பருக்கும் போடுறதுக்கும் 2005 பிறகு இல்லை. அவரே பாரிய துரோகி, தேசரை கொடுத்த வீடியோவை இப்போ தான் வெளியிடுறார். அப்படி அவர் எப்படிப்பட்ட துரோகி என்றது உங்களுக்கு தெரியும். இப்போ கதை இதுன்றார். எங்களை தேசரன் மதுவதி அம்மாவை சுட்டது இதண்டாண்டு, கருணா ஒரு தளபதிக்கு குழந்தை கொடுத்தது என்று சொல்லி எல்லாம் எங்களோட பெண் போராளிகளை அவமானப்படுத்துகிறார். எங்களோட தேசரையும் அவற்றை தியாகத்தையும் அவமானப்படுத்தி கொண்டு கதை சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி தான் குளத்துமணியின் பேட்டியும் கேட்டால் அவரும் அதே பாணியில் போராளிகளை கொச்சப்படுத்துகிற விதமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அவற்றை மேடையில் இது அதில் மேடைக்கு முன்னால் நின்று வெள்ளாளர்களை ஒருத்தர் குறை சொல்லி கொண்டிருக்கார். அவர் கைதாட்டி தான் ஒரு வெள்ளாளரும் பாப்பனரும் ஒன்றன்னு சொல்லி கொண்டு இதன்றார். எப்படி வெள்ளாளரும் பாப்பனரும், இந்தியாவில் இருக்கிற வெள்ளாளரும் இந்தியாவில் இருக்கிற பாப்பனரும் இலங்கையில் இருக்கிற வெள்ளாளரும் எப்படி ஒன்றாக இருக்கும்? பெரும்பான்மை சமூகமாக, யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற, ஈழத்தில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வெள்ளாளரும் இந்தியாவில் 1% 2% இல்லாத பாப்பனர்களும் எப்படி சமனாக இருக்கும்? அடிப்படை அறிவு இருக்கா? பேருந்து அதுக்குள்ள முன்னுக்கு நின்று கை கட்டி அரக்கர் கூட்டம் சொன்ன விடயத்துக்கு கைதட்டி கொண்டு இருக்கிறீங்களே. எல்லாம் உங்கள் இந்த இதில் நாங்கள் வடிவ பார்ப்போம். இந்த விடயத்தில் இதில் நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம். எப்படி என்றால், ராஜீவ்காந்தியை கொண்டது இந்தியா உளவுத்துறையும் சுப்பிரமணிய சுவாமி வருவாரங்களும் தான் என்றதை நாங்கள் தீர்ப்பு மூலம், சீமான வாக்கு மூலம் உறுதியாக சொல்கிறோம். அதோடு சாதாரண மக்களை உங்களுக்கு லோஜிக்காக திங்க் பண்ணுங்கள். விடுதலை புலிகள் அந்த ஒரு இது இருந்தால் அவர்கள் நன்மை அடைஞ்சிருப்பார்களா, அதன் பின்னால் தீமை அடைஞ்சிருப்பார்கள். நீங்கள் ஒரு காரியத்தை செய்தீங்க என்றால்
ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்கிறீங்கள் அதனூடாக வந்து நீங்கள் நன்மை அடையணும். மாறாக வந்து நீங்கள் தீமை அடைகிறீங்கள் என்றால் நீங்கள் அப்படியான ஒரு காரியத்தை செய்ய மாட்டீங்கள். அப்படி என்ன இவர்கள் வந்து விடுதலை புலிகளை எல்லாம் முப்படை கட்டி போராடின விடுதலை புலிகளை வந்து முட்டாளன்னு சொல்ல விடுறார்களா கேட்குறேன். இந்த எங்களோட புலனாய்வுத்துறையில் இருந்து எல்லாமே வந்து எப்படி ஒழுக்கமாக கண்ணியமாக சிங்கள மக்களுக்கு எதிராக கூட வந்து நாங்கள் போராடையில் தனியாக பேரினவாத சிங்கள இராணுவத்துக்கு எதிராக போராடினவர்கள் நாங்கள். இந்த இந்திய அட்டுழிய படைக்கு எதிராக வந்து அகிம்சை வழியில் உண்ணாவிரதம் என்ற அகிம்சை வழியில் வந்து திலீபன் அண்ணாவும் அன்னை பூவதி அம்மாவும் வந்து உண்ணாவிரதம் இருந்து உண்மையாகவே வந்து தங்களோட உயிரை நீத்தார்கள். அதான் தியாகம். அப்படி இந்தியா அட்டுழியப்படை ஈழத்துக்கு வந்து சிறார்கள் கூட விட்டு வைக்காமல் பாலியல் ரீதியாக இதண்ட பிறகுதான் கதிரண்ணா போன்றவர்கள் சாட்சியங்களே இருக்குது. என்னத்துக்காண்டி தாங்கள் போராட்டத்தில் இணைஞ்சார்கள். ஸ்கூல் பிள்ளைகளை ரேப் பண்ணி பாலியல் ரீதியாக சிதைச்சு காஷ்மீரில் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறார்களோ அதைத்தான் 3 வருஷத்துக்குள்ளே செய்து தந்தார்கள். எத்தனை 10,000 கிட்டத்தட்ட 10,000 மக்களை கொண்டு குவிச்சார்கள். இப்படி அமைதிப்படையன்னு வந்து அட்டுழியம் செய்து திருப்பி சென்னையில் வந்து ரங்கும் போது வந்து மக்கள் காரி துப்பினார்கள். இந்திய இராணுவத்தை வந்து மக்கள் காரி துப்பினார்கள். அப்போ முதலமைச்சர் இருந்த கருணாநிதி இந்த இந்தியன் ஆர்மியை வந்து போய் வரவேற்க போகையில் அப்படிக்க இந்தியன் ஆர்மிக்கு வந்து அது பலத்த பாரி அடி இந்திய ஆர்மிக்கு. அதை வந்து எப்படி பழி வாங்குறண்டு விடுதலை புலிகளையும் பழி வாங்கணும், ராஜீவ் காந்தியையும் கொல்லணும், தங்களோட அரசியல் லாபத்தையும் எடுக்கணும் என்ற ரீதியில் ஒரு கல்லில் 2 மாங்கிற ரீதியில் வந்து ராஜீவ் காந்தியை தீர்த்து கட்டினார்கள். ராஜீவ் காந்தியை தீர்த்து கட்டின அந்த சுப்பிரமணிய சுவாமி வாரிசுகளும் இந்திய உளவுத்துறையும் வந்து அந்த பழியை வந்து விடுதலை புலிகள் மீது போட்டுச்சுது. ஒரு விடுதலை புலிகள் உடனே இப்போ வந்து பெரியார் விடயத்தில் வந்து கிட்டன வீடியோவை நீங்கள் தூக்கி கொண்டு வர்றீங்க. கிட்டனை வந்து பெரியாரை பற்றியான உண்மையை வந்து சொல்லியிருந்தார். அதே மாதிரி தான் ராஜீவ் காந்தி கொலைக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்ற விடயத்தை உண்மையையும் வந்து கிட்டனை உடனே சொல்லியிருந்தார். அதை நீங்கள் போட மாட்டீங்க. ஆனால் கிட்டன் அதே விடயத்தை வந்து கிட்டனை சொல்லியிருந்தார். எங்களோட தேசத்தில் பிபிசியில் முந்தி இருந்துச்சு அந்த வீடியோ. எங்களோட தேசத்தில் வந்து 94ஆம் ஆண்டே மறுப்பு காணொலி போட்டிருந்தது. அதே மாதிரி பேப்பர்களில் உடனே வந்து பேப்பரில் வந்து விடுதலை புலிகள் சார்பாக வந்து மறுப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் அதை வந்து நீங்கள் கதைக்க மாட்டீங்க. மாறா இந்திய உளவுத்துறையும் சீமான் இப்போ வந்து சீமான் வந்து என்னத்துக்கான இதை கதைக்கிறார், தாங்களான் இதண்டு சீமானை ஒப்புக்கொள்கிறார். இந்திய உளவுத்துறையும் சுப்பிரமணிய சுவாமி வாரிசுகளும் தான் தாங்களண்டு. சீமான் யார்? இவர்கள வாரிசு. அப்போ சீமான் என்றவர் உளவுத்துறையின் வாரிசான சீமான் என்றவர் வந்து ராஜீவ்காந்தியை கொண்டது தாங்கள் தான் என்ற ஒப்புதல் வாக்கு மூலத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறார். விளங்குதோ? புரியுதோ? இதுக்கு பின்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் விளக்கம் தேவையோ? மற்ற மறுபடியும் சீமானை யார் வளர்த்து விட்டது? பல நெடுமாறன், கொளத்தூர்மணி, ஜெகத் காஸ்பர் இவர்கள்தான் சீமானை வந்து வளர்த்து விட்டார்கள். என்னத்துக்காண்டி வளர்த்து விட்டார்கள்? எங்களுக்கு நல்லது கிடைக்கிறதுக்காண்டி வளர்த்து விட்டார்களா? இல்லை, தீமைக்காண்டி வளர்த்து விட்டார்கள். எங்களுக்கு தீமை செய்கிறதுக்காண்டி வளர்த்து விட்டார்கள். இப்போ வந்து தங்களை வந்து அப்பா போல வந்து தங்களுக்கும் அதுக்கு தொடர்பில்லை என்று கொண்டுடுறார்கள். இந்த சங்ககிரி ராஜ்குமார் நினைக்கிறேன் அவருடைய பேர். போட்டோவை வந்து தான் உருவாக்கி கொடுத்தனண்டு உண்மையை வந்து உங்களுக்கு மத்தியில் வந்து சொல்கிறார். தான் அது அப்படின்னா சங்ககிரி ராஜ்குமார் உத்தமரா பச்சை அயோக்கியன். இந்த இதையே வந்து ஃபோட்டோவே ஃபேக்கான இதையே கொண்டு வந்து கொடுத்ததே வந்து இந்த ராஜ்குமாரான். இந்த சந்தோஷன் குளத்து மணிக்கு பின்னால் நின்று சந்தோஷன்றவர் வந்து பேட்டி கொடுக்குறார். குளத்து மணியை பொழுது கொண்டு இந்த சந்தோஷன்றவர் என்ன உத்தமரா? சூசனின் குரல் ஃபேக் குரல். நாங்கள் அடிச்சு சொல்கிறோம் ஃபேக் குரல். அந்த வீடியோ வந்து டீகோட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் இருந்து ஆதாரம் தெரியும். நாங்கள் சொல்கிறோம் சூசனின் அண்ணா கராத்தே மாஸ்டர் குரலை வச்சுக்கொண்டு ஸ்டூடியோவில் தயாரிக்கப்பட்ட குரல். அந்த குரல் அந்த சந்தோஷன் அயோக்கியன் சீமானுக்காண்டி இதை வந்து செய்திருப்பார். இப்போ வந்து சீமானுக்கு எதிராக வந்து குளத்து மணிக்கு ஆதரவு வந்து கதைக்கிற மாதிரி இப்போ கதைச்சு கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் சந்தோஷம் யார்? பக்கா உளவுத்துறையால் உருவாக்கப்பட்டு ஒருதன் சீமானுக்காண்டி இப்படி ஓடி ஓடிதான்ட்டு கனடா போய் கனடாவிலேயும் வந்து உளவுத்துறைக்காண்டி வேலை செய்து கொண்டு ரெண்டு நியூஸ் ஸ்டூடியோக்கள் வந்து இந்தியாவில் நடத்தி கொண்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். விடுதலை புலிகள் தொடர்பில் இருக்கிற நபருக்கு வந்து இந்தியா வந்து கனடாவுக்கு அனுப்பி அவர் வந்து இந்தியாவில் 2 நியூஸ் ஸ்டூடியோக்களும் நடத்த விடுமா? அப்போ வந்து இவர்களுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னு ஆராயுங்கள். இவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள்ன்ற விடயங்களை வந்து சிந்தனை உள்ள மக்கள் இப்படி சீப்பான அவதூறுகளுக்கு வந்து நம்பி இதன்னாமல் உங்களோட சிந்தனை ஓட்டங்களை வந்து ஒன்றும் மெழுகூட்டுங்கள். எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கு இந்த இதில் வந்து உலகத்தில் ஒத்துரிமை இல்லை. ஐநாவை தவிர எங்களுக்காண்டி குரல் கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துரிமை இல்லாத போது வந்து இந்த இதில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். இப்போ வந்து சீமானபடியும்
இப்போ உங்களை கண் முன்னாலே நேற்று ஃபுல்லாக 24 மணி நேரம் வந்து சீமான வடிவம் ஓடிக்கொண்டிருக்குது. சீமான உத்தமர் 2 பேர் தான் கேவலம் பாலியல் கேஸுக்காண்டி விஜயலட்சுமியோட அவர் ஒன்றா வாழ்ந்தார்ன்றது உண்மையான வடிவம். கட்சி அலுவலகங்கள் கூட வந்து அதுக்கு சாட்சியங்கள் கன பேர் இருக்கிறோம். மதுரையில் கட்சி அலுவலகம் துறந்த வடிவங்கள் இருந்து பல சாட்சியங்கள் இருக்குது, படங்கள் கூட இருக்குது. அந்த படங்கள் எல்லாம் ஒரிஜினல் படங்கள், ஃபேக். சீமான் எங்களோட தேசரோட காட்டின படங்கள் ஃபேக் படங்கள் இல்லை. சீமான் வந்து விஜயலட்சுமியோட வாழ்ந்திருக்கிறார். அந்த கருக்கலைப்பு அந்த விடயங்கள் எல்லாம் கோர்த்தான் தண்டோம். அதை பற்றி எங்களால் சொல்ல முடியாது. அதில் வந்து விஜயலட்சுமி வந்து நாங்கள் உத்தமராக பார்க்கவும் மாட்டோம். ஏனென்றால் அவள் சொல்கிறா தான் ஏழு தடவை வந்து கருக்கலைப்பு செய்தா என்றால், ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு 7 தடவை கருக்கலைப்பு செய்தது வந்து நாங்கள் வந்து உயிரை காக்கிறதுக்கான நர்ஸாக வேலை செய்கிறோம். இந்த விடயங்களை வந்து நாங்கள் ஏற்போமா? ஒரு ஆள் வந்து தெரிஞ்சு கொண்டு 7 தடவை கருக்கலைப்பு செய்கிற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு இதண்டது நடுங்கிற விடயங்களாக இருக்குது. இப்படியான அருவறுப்பான விடயங்களாக இருக்குது. அதை வந்து அவள் சொல்கிறா. இன்றைக்கு இந்த இதுகளில் வந்து சீமான் வாழ்ந்தது உண்மை. ஆனால் விஜயலட்சுமி உத்தமர் இல்லை, சீமான் உத்தமரே இல்லை, விஜயலட்சுமி கூட உத்தமர் இல்லையானு தான் எங்களோட கணிப்பு. ஆனால் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார். அவர் கேஸ் போட்டிருக்கிறார். 2011 வந்து கேஸ் போட்டு இப்போத்தான் வந்து அது கேஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த கேஸ் எடுக்கப்படையில் 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருந்தா சீமான் ஜெயலலிதா அம்மாக்காண்டி பிரச்சாரம் செய்திருந்தார். இலை மலர்ந்தால் ஈழமலரும் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை வந்து செய்திருந்தார். அந்த ரீதியில் ஏரியங்கிக்கு சப்போர்ட்டாக இவர் சொல்கிற திராவிட திருடர்னு சொல்லி கொண்டிருப்பார். அந்த கட்சிக்கு ஆதரவைத்தான் சீமான் வந்து அந்த கட்சிக்கு மட்டுமில்லை, மோடிக்கு போய் கூட வந்து சீமான் வந்து மும்பையில் போய் பிரச்சாரம் செய்திருந்தார். இதுதான் சீமான், சங்கி சீமான்ட வரலாறு இதான். நீங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் வந்து போய் பாருங்கள், கிண்ணுங்கள், கண் மூடிக்கொண்டு தான் நாயுங்கள். இந்த இதில் வந்து சீமானுக்கு பெருசாக கிடைச்ச விடயம் பிரச்சாரம் செய்ததுக்காண்டி பெருசாக கிடைச்ச விடயம் தான் இப்போ சீமான மனைவியார். இந்த சீமான மனைவியார் வந்து யார்? காளிமுத்து, சபாநாயகர் காளிமுத்து. ஏரிங்க ஆட்சியில் சபாநாயகர் காளிமுத்து. அவர் என்ன தீர்ப்பு வழங்கினார்? காளிமுத்து எங்களோட தேசிலர் வந்து தூக்கில் இடவனும் வந்து தீர்ப்பு வழங்கின காளிமுத்து. அவற்ற மகளைத்தான் சீமன் வந்து திருமணம் செய்திருந்தார். சீமான மாமனர் யார்? எங்களோட தேசிலர் வந்து தூக்கில் இடவனும் தீர்ப்பளித்த காளிமுத்து. அப்படி அதுலேயே வந்து யாருன்னு சீமானவர் யாருன்னு உங்களுக்கு ஒன்றும் தேவையா? ஒன்றும் ஆதரவு தேவையா? இப்படிப்பட்ட ஆளுக்கு பின்னால் போய் நிற்கிறீங்களே. இந்த ஆதாரங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஆதாரங்களும் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் நீங்கள் தெளிவாக இருக்கையில் இப்போத்தான் ஆய்வாளர், போர்க்கள ஆய்வாளர் அருஸ் என்றவர் சொல்கிறார், சீமான் வந்து உளவுத்துறையால் இறக்கப்பட்டவர் என்று அவர் சொல்கிறார். நாங்கள் 11 வருஷம் சொன்னோம், 6 வருஷம் எங்கட காணொலி போட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு ஆய்வாளர், முதலே சொல்ல வேண்டிய ஆய்வாளர் இப்போ சொல்லிட்டார் நிம்மதி பெருமூச்சு தண்ணுவோம். 15 வருஷம் அக்ரிமெண்ட் சீமானுக்கு ஒரு உளவுத்துறையில் 15 வருஷம் அக்ரிமெண்ட் முடிஞ்சது. ஒரு ஜெனரேஷனையும் அழிச்சாச்சு. ஒன்றும் ஒரு போர் வராதுன்ற ஒரு சூழ்நிலை. இன்னத்துக்கான சீமான் உருவாக்கப்பட்டார். ஒன்றும் ஒருக்கா ஈழத்தில் வந்து திருப்பி விடுதலை புலிகளுடைய நீரோட்டம் வரக்கூடாது. ஒன்றும் ஒருக்கா போர் இலங்கையில் வரக்கூடாது. அந்த இதை மக்கள் அந்த இதை தடயங்கள் இலட்சியத்தை துடைக்கணும். இந்த இலட்சியம் துடைத்தல் ரீதியில் வந்து உருவாக்கப்பட்ட நபர் தான் சீமானவர். கிளீன் ஸ்ரீலங்கா கண் முன்னால் வந்து ஸ்க்ரீன் ஸ்ரீலங்கா வந்துடுது இலங்கையில். இப்போ அனுராண்ட இனவாதி ஏபின இனவாதி வந்து அங்கே ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அதற்கும் வந்து ஈழத்தினுடைய நாங்கள் எங்களோட அரசியல்வாதிகள் சரியில்லை, எங்களோட ஊடகங்கள் சரியில்லைன்னு சொல்லிக்கொண்டு உங்களோட கண்ணாடியை போய் பாருங்க. உங்களோட கண்ணாடியை காரி துப்பும் சிங்களனுக்கு, எங்களை அழித்த சிங்களனுக்கு வாக்கு போட்டுருக்கீங்க. நீங்கள் வட சொல்லலாம், உருட்டலாம், எதிர்காலில் வந்து சரணடைகிற நல்ல உண்டு. நீங்கள் என்ன இதனாலும் உங்களோட மனச்சாட்சியும் எங்களோட வரலாறும் உங்களை வந்து மன்னிக்காது. நீங்கள் செய்த இந்த கேவலமான இதுக்கு வந்து உங்களோட மனச்சாட்சியை போய் கேளுங்கள். உங்களோட மனச்சாட்சி உங்களை காரி துப்பும் சிங்களனுக்கு போட்ட உங்களுக்கும் இந்த எங்களை ஏமாற்றி கொண்டு சிங்களனுக்கு பின்னால் நிற்கிற கைந்தவர் பண்ண மூலமோ சாணக்கியனோ இவர்களுக்கு வாக்கு போட்ட உங்களை வந்து எங்களோட வரலாறு கடைசி வரையும் மன்னிக்காது. இவர்கள உண்மையும் சீமான் எப்படி உடைகிறாரோ அப்படி கைந்தவர் பண்ண உண்மையும் சாணக்கியன உண்மையும் வந்து வழியால் வரும். ஒரு இதில் வந்து வழியால் வரும். இப்போ வழியால் வந்துடுது. மணிவண்ணனை வந்து கைந்தவர் பொன்னம்பலத்தை பற்றி எல்லா விடயத்தையும் சொல்லிட்டார். சாணக்கியன்ற விடயம் வந்து வரலாறு பார்க்கணும். மொட்டு கட்சிக்கு பின்னால் போய் நின்று என்ன செய்தார், எப்படி வாக்கு ராயபக்சக்கு எப்படி வாக்கு கேட்டார்ல இருந்து இப்போ வரையும் பொது வேட்பாளருக்கு எதிராக வந்து இந்த 2 பேரும் எப்படி எதிராக வந்து பொது வேட்பாளர் உங்களோட ஒற்றுமைக்கு முக்கியமாக காரணமாக இருக்க பொது வேட்பாளர், ஐநாக்கு முக்கியமாக தேவையாக இருக்க பொது வேட்பாளர், அதுக்கு ஒற்றுமையாக தமிழர்கள் ஒற்றுமையாக்குற பொது வேட்பாளர், அந்த விடயத்தை கூட வந்து எதிர்த்த இவர்கள் யார் என்று தமிழ் மக்களாக நீங்கள் வருங்காலத்தில் நிச்சயம் புரிஞ்சு கொள்வீர்கள். அதை வந்து நாங்கள் ஆணித்திரமாக சொல்கிறோம். எப்படி சீமான் விடயத்தில் வந்து நாங்கள் ஆணித்திரமாக உண்மையை உங்களுக்கு கொண்டு வந்து வந்தோமோ
போலித்துவார விடயத்தில் எப்படி உண்மையை கொண்டு வந்து வந்தோமோ அதே மாதிரி இந்த விடயத்திலையும் வந்து இந்த இதை வந்து நாங்கள் இப்போ சொல்லியிருக்கிறோம். வருங்காலத்தில் வந்து அது உண்மையாக உங்களுக்கு வரும். அப்போ அது நீங்கள் வந்து திருந்துறீங்களா என்றால் அதுக்கான சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கல. வெளிநாட்டில் இப்போ வந்து என்ன ஆபத்து இருக்குது, வெளிநாட்டில் நாங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாங்கள் வந்து ஏன் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம்? வெளிநாடு தான் எங்களோட பலம். எங்களோட அடுத்த ஜெனரேஷன் எந்த நிலையில் எங்களோட அடுத்த ஜெனரேஷன் இருக்குது? எங்களோட புனிதர்கள கொன்சர்ட், அந்த கொன்சர்ட் நாட்களில் வந்து புனிதர்கள நாட்களில் வந்து கொன்சர்ட்னு போய் கேவலப்படுத்துகிற நிலையில் எங்கள் மீதே வந்து காரி துப்புற, தாங்களே தங்கள் மீது வந்து காரி துப்புற நிலையில் வந்து எங்களோட இனம் இருக்குது. படு கேவலமான, உலகத்திலே படு கேவலமான இனமாக வந்து இப்போ எங்களோட இனம் இருக்குது. 2009 முதல் உலகத்தில் ஈழத்தமிழன்டா கர்வத்தோட தெரிஞ்சோம். ஈழத்தமிழனாண்டு கர்வத்தோட தெரிஞ்சோம். ஆனால் இப்போ வந்து ஈழத்தமிழன் சொல்லவே வந்து வெக்கமாக இருக்கும். கூட பிள்ளைகள் அலங்கோலமாக தெரியுதுகள். கண்ட இடங்களில் வந்து தட்டு ஊத்துறது, பெண்கள் குடிக்கிறது, அலங்கோலமாக உடுப்படைதன்றது, அலங்கோலமாக கதைக்கிறது. டிக்டாக்னு துறந்தாலே வந்து ஈழத்தமிழன்டா படு தூசணம் கதைக்கிறவன் ஈழத்தமிழன்டா. மெட்டாக்கள் எல்லாம் ஒழுங்காக கதைக்கிறாங்க. ஈழத்தமிழன் டிக்டாக் தளத்துக்கே வந்து போயிடாது. தூசணமும் கெட்ட வார்த்தையிலும் அடிபடியும் மீன் சந்தமாய் அடிபடியும் எந்த இதுக்குள்ள வந்து இப்போ 2009 பிறகு நீங்கள் பயணிக்கிறீங்க. ஒழுக்கங்கள் ரீதி ஊரில் கூட வந்து ஒழுக்க ரீதியில் வந்து பெண்கள் குழந்தையோட பெண்கள் இருக்கணும் கணவனை காணையில். அங்கே வந்து மனசனை விட்டுட்டு மனசி வந்து இங்கே வெளிநாட்டுக்கு இங்கே ஒரு லவ் பண்ணி இங்கே வெளிநாட்டுக்கு வந்து நிற்குது. இங்கேயாவது நீங்கள் ஒழுங்காக இருக்கிறீங்க என்றால் கல்யாணம் செய்த உடனே டிவோர்ஸ். எத்தனை பேரோட வாழ்றீங்களே தெரியல. இப்படி வந்து படு அலங்கோலம். டிக்டாக்ல ஆடலும் பாடலுமா உங்களோட வளர்க்க போகுது. அறிவு சார்ந்து பயணிங்கள், அறிவு சார்ந்து சிந்தியுங்கள். இப்போ முக்கியமாக இந்த இதை கேளுங்கள். சீமாண்ட இதுதான் நேற்று ஃபுல்லாகவே போய் கொண்டிருக்குது. காவல்துறை அதிகாரி கதவை துறக்கிறார். ஒரு கண்ணுக்கு முன்னால் என்ன தெரியுது? சொகுசு வாகனங்கள், 2 ஜீப்பும், சொகுசு வில்லா, சொகுசு வீடு. இதெல்லாம் சீமான சீமான உழைச்செங்கையும் பார்த்துருக்குறீங்களா? இங்கே உழைச்சி சாப்பிட்ற சீமானை வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா? காளிமுத்துன்ற மனசின்ற சொத்து இருக்குது, ஓகே. அந்த காளிமுத்தன் உத்தமரா? உழைச்சி சாப்பிட்டு வரா? மக்கண்ட நிதியை கொள்ளையடிச்சு வாழ்ந்தவர் அவர். திரும்ப பப்பாட்டின மகள் தான் அவ. அப்படி இருக்கும்போது சீமானவர் வந்து எங்கே உழைச்சி சாப்பிட்றது மாறாக வடிவாக்குங்கள். நாங்கள் பிணாமா 2009 பிறகு பிணாமா வந்து நாங்கள் இருக்கிறோம். எங்களோட ரத்தத்தையும் எங்களோட உடலையும் வந்து சாப்பிடு இப்படி உறிஞ்சி வந்து எங்களோட இதில் இருந்து சம்பாதிச்ச காசு தான் அந்த காசு. எங்களோட ரத்தத்தில் வந்து ஒரு வந்து சொகுசா வாழ்ந்த ஒரு இதுன்னா அந்த கட்சியை வந்து சொகுசா வாழுதென்றால் எப்படி இதுன்றீங்கள்? இடும்பானம் கார்த்திக், நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொள்ளுங்கள். தங்கம் என்றால் என்னென்னு தாங்கும்? தங்கம் எல்லாம் என்னென்னு தாங்கும்? மிச்சத்தெல்லாம் நீங்கள் வச்சிருக்கலாம். தங்கம் எல்லாம் என்னென்னு தாங்கும்னு சொல்கிறோம். ஒரு இது டிவியில் வர்ற இப்படிப்பட்ட அலங்கோலங்கள். இந்த அலங்கோலுக்கு உங்களுக்கு பின்னால் போய் நீங்கள் இருக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? வடிவாக கேளுங்கள். நான் சொல்கிறேன், நான் வந்து அப்பவும் வந்து எனக்கு படித்த காசு, எனக்கு படித்ததுக்காண்டி தமிழ்நாட்டில் படித்த காசு, அந்த காசும் வந்து நான் செஞ்சோடைக்கு தான் கொடுத்தேன். இப்போவும் வந்து எங்களோட மாவீர குடும்பங்கள், போராளி குடும்பங்கள், எங்களோட மாவீர குடும்பங்களோட பிள்ளைகள் படிப்பிக்கிறதுக்காண்டியும் மாவீரர் பெற்றோர்கள் வந்து நிம்மதியாக தங்களோட இறுதிக்கட்டங்கள் வந்து நிம்மதியாக வாழ்கிறதுக்கான இதுவும் வேலை திட்டங்கள் கதிரனோட இணைஞ்சு நாங்கள் வந்து 6 வருஷத்துக்கு மேலே செய்து கொண்டு டிரெக்டாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து முதலும் நாங்கள் செய்து கொண்டு இப்போ வந்து டிரெக்டாக செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே எங்களுக்காண்டி போராடின மக்களுக்காண்டி உதவ வேண்டிய நீங்கள் வந்து கொன்சர்ட்டுக்கு காசு செலவழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த சீமானண்ட எங்களை வந்து ஏமாத்துறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட சகுனீட்டை நீங்கள் உங்களோட காசை வந்து செலவழிச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களோட காசு ஓகே, ஆனால் எங்களோட ரத்தத்தை உறிஞ்சினவன்ட்ட நீங்கள் இதான்றீங்களே. அந்த இது போலீஸ்காரர் போகிறார், என்னத்துக்கு போகிறார்? நல்லபடியாக செய்ததுக்கு போகிறாரா? பாலியல் கேஸ் அப்படியான ஒரு கர்மம். அந்த இதுக்கிட்ட போய் நீங்கள் வந்து காசு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. எங்களோட போராளிகள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள், திசை மாறி கொண்டு போகிறார்கள். சில பேர் திசை மாறி போகிறார்கள். இலங்கை அரசுக்கு பின்னால், இந்திய அரசாங்கத்துக்கு பின்னால் திசை மாறி போகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மாவீரட்ட பெற்றோர்
இறுதிக்கட்டத்தில் பார்க்க புள்ளியலும் எங்களுக்கான எங்களோட இதுக்கான இதாண்டுட்டு பார்க்க ஆக்கள் இல்லாமல் இறுதிக்கட்டம் என்ன மனநிலையில் அவர்கள் சாவார்கள், இறக்கிறார்கள், என்ன மனநிலையில் எங்கிற மாவீரட்ட பெற்றோர் இறக்கிறார்கள். அவர்கள் வீடு தேடி நீங்கள் கொண்டே கொடுக்குறதை விட்டுட்டு கூப்பிட்டு அவமானப்படுத்தி ஒரு ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறீங்களான்னு அவமானப்படுத்துறீங்களா? மேடை இதுக்கு வந்து அவமானப்படுத்துறீங்களாடா? வீடு தேடி போய் அவர்களை வணங்க வேண்டிய நீங்கள் வந்து இந்த டிவியில் போட்டுக்கொண்டு அவமானப்படுத்துறீங்க. அதுலேயும் வந்து போலியான போராளிகள், போலியான மாவீர குடும்பம் வந்து எத்தனை கள்ளத்தனங்கள் நீங்கள் செய்கிறீங்க. ஒரு ஈழத்தமிழனுக்கு வந்து அது கூட செய்ய தெரியாது. ஒழுங்காக உண்மையாக வந்து ஒரு கட்டமைப்பு செய்து உண்மையான மாவீர குடும்பம் போராளிகளுக்கு கூட வந்து உங்களால் உதவ தெரியாத வக்கற்ற மக்களாக நீங்கள் இருக்கிறீங்களே. இங்கே புலம்பெயர் அமைப்புகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? மாவீரர் நம்ம ரோல்ஸ் வித்து சாப்பிட்றது, பாட்டு இங்கே டிக்டாக்குள்ளே வந்து பாட்டு படித்து கொண்டு சம்பாதிக்கிறது. உங்கள் முதல்ல வந்து விடுதலை புலிகள்டா ஒழுக்கம். விடுதலை புலிகள்டா என்ன? ஒழுக்கம், நேர்மை. அதை விட்டு இதன்ட்டு புழைப்புக்காண்டி நீங்கள் தான்றீங்களா? சீமானுக்கு இப்போ என்ன நடக்குதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். எப்படி யாரெல்லாம் மாவீரரை விற்று பிழைக்கிறீங்களோ, விற்று வாழ்கிறீங்களோ, நான் உங்களுக்கு சவால் வட்டி சொல்கிறேன். உங்களுக்கு வெகு சீக்கிரம் எப்படி சீமான் வந்து இப்போ அவமானப்பட்டு திரிகிறாரோ அதே நிலை தான் உங்களுக்கு நடக்கும்ன்றதை வந்து நான் ஆணியத்திரமாக நம்புகிறேன். இயக்கம் இது இயக்க என்ற நீதியை வந்து நான் நம்புகிறேன். எப்படி வந்து ராஜீவ் காந்தி இதில் வந்து இப்போ சீமான் வாக்குமூலத்தில் அடிப்படையில் தீர்ப்பு வந்திருக்கல்லோ, அந்த அதில் வந்து சீமானுக்கு பொடிக்காடு அணிக்கிறார். இராணுவ அதிகாரிகளை வந்து என்னத்துக்கு வந்து துவக்க வச்சு கொண்டு சீமானுக்கு பாதுகாப்பு படி நம்ம சும்மா சாதனால் இந்த நீங்கள் சொல்கிறீங்க எங்களோட தேசிய கொடி எங்களோட கொடியை வந்து அங்கே கொண்டு சேர்க்கிறாரு, தேசியரோட கொண்டு சேர்க்கிறாருண்டு. அதுக்கு வந்து என் இராணுவம் வந்து சீமானுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. விளங்குது உங்களுக்கு? இதுக்கு பின்னால் இருக்க அரசியல். அதுலேயும் வந்து அவர்கிட்ட அதில் போய் தான் நிலம் துவக்கோட அவர் நிற்கிறார், பாதுகாப்பு கொடுத்து கொண்டு நிற்கிறான். அதில் வந்து ஆண் போலீஸ் அங்கே போனதான் புலியான்னு சொல்லி அங்கே வந்து போராட்டம் நடத்தினான். ஆண் போலீஸ் அங்கே போது பிள்ளையான்னு சொல்கிறீங்க. கணவர் இல்லாத இடத்துல வந்து அவ்வளோ ஆண்களுக்கு என்ன வேலை அந்த இடத்துல? சீமானுக்கு தானே பொடிக்காட்டு தேவை, வீட்டுக்கு பொடிக்காட்டு தேவை இல்லை தானே? சீமான் அங்கே இல்லாத நேரத்தில் அவ்வளோ ஆண்களும் அங்கே என்ன செய்து நிற்கணும்? அப்போ நீங்களோட இதே வந்து முரணாக இருக்குது. ஒரு ஆண் போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்ட்டு அடாவடி செய்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் இதுன்றீங்க. இதெல்லாம் பக்கா திராமா. இதெல்லாம் விஜய் சொன்ன மாதிரி பெரியார் விடயத்தில் வந்து சீமானை வச்சு பிஜேபியும் டிஎன்ஏயும் ஆடுற திராமா தான். இந்த திரும்பம் வந்து மீடியாவுக்கு வந்து சாப்பாடு வேணும். மீடியாவுக்கு வந்து 24 மணி நேரம் வந்து ஏதாவது போட்டுக்கொண்டு இருக்கணும், உழைக்கணும். அதுக்காண்டி கிடைச்ச தீனி தான் சீமானை வச்சு கொண்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து இப்படி தான் ஷோ காட்டுவார்கள். சீமான் அங்கே போனார், அங்கே இதை சாப்பிட்டாரு. சீமான் அழிவுகாலம் வந்தபடியால் இந்த சீமானை வச்சு கொஞ்ச நாள் ஷோ காட்டுவார்கள். ஷோ காட்டிக்கொண்டு பிழைப்பார்கள். இதை வந்து 24 மணி நேரம் லைஃப்பில் போட்டு கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் வந்து பக்கா நாடம். இதில் வந்து ஒன்றும் ஒரு கதை வந்து 16 வயதில் வந்து ராஜீவ் காந்தி இந்த கொலையில் நின்ற ஒரு காவல்துறையின் அதிகாரியின் மகன் தான் இப்போ வந்து சீமான் இதுக்கு போய் அந்த செய்தாண்டு. அவருக்கு கூட உண்மையான இதை யார் தன்னை தகப்பனை உண்மையாக கொண்டவர்கள்ன்ற உண்மையான வரலாறு அறிய இல்லையா அவருக்கு? விடுதலை புலிகள் ஒரு போலீஸ் அதிகாரி என்றால் சிந்திக்கிற திறன் இருக்கணும். அப்படி சிந்திச்சார் என்றால் இந்த கொலையால் யார் நன்மை அடைஞ்சார்கள்? ஒன்றும் மறுபடியும் ஜெயலலிதா வந்து படுகொலை செய்யப்பட்டா. இந்த ஜெயலலிதா கொலைக்கு கூட வந்து நீதி கேட்க துப்பில்லாதவர்கள். இந்த ஜெயலலிதா சும்மா ஆளா? தமிழ்நாட்டில் சிஎம் உயர்ந்த பதவியிலிருந்து தமிழ்நாட்டில் உயர்ந்த பதவியிலிருந்த அந்த அம்மையார் வந்து படுகொலை செய்யப்பட்டா. அதற்கு கூட வந்து நீதி கேட்க துப்பில்லாத இனமாக இருக்குதே. ஏன் ஜெயலலிதா இதண்டா? அதனால் வந்து யார் நன்மை அடைஞ்சார்கள்? ஒரு கல் 2 மாங்க. ஜெயலலிதா படுகொலையால் வந்து 2 பேர் நன்மை அடைஞ்சார்கள். ஒன்று பிஜேபி ஏடிங்க வச்சு ஆட்சி அமைச்சு கொண்டு இருந்துச்சு, ஆட்சி செய்து கொண்டு இருந்துச்சு. ஒன்று பக்கம் டிஎங்க கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் 8 வருஷம் அவர்கள் ஆட்சி 2009 பிறகு வந்து 8 வருஷம் அவர்கள் ஆட்சிக்கு வர முடியலை. எத்தனை வருஷத்துக்கு அவர்கள் ஆட்சிக்கு வராமல் முடியாமல் இருந்திருக்கும். மாறாக வந்து இவர் டிஎங்க கட்சிக்கு ஆட்சி மாறணும் என்றதுக்காண்டித்தான் இப்படியான இதே நடந்துச்சு. அதுக்குள்ளே இருக்கிற அரசியலை வந்து சிந்திங்கள். எப்படி வந்து உளவுத்துறை வந்து சிந்திக்கும் வேண்டியது தானுங்கள். இந்த உளவுத்துறை வந்து இன்றைக்கு நேற்று பிளான் பண்ணுற இல்லை. எங்களோட ஈழவிடயத்தில் வந்து வடிவா பாருங்கள். பேச்சுவார்த்தை வந்து நோர்வே பேச்சுவார்த்தை வந்து எங்கள் நோர்வேண்ட சுதந்திர தினத்தில் வந்து மே 17 நாங்கள் வந்து ஃபுல்லாகவே அழிக்கப்பட்டோம். அப்படி நினைக்க வடிவப்பாருங்க. பேச்சுவார்த்தைக்கு வரையினோம். அவை இந்த சுதந்திர தினத்துக்கு ஃபினிஷ் பண்ணுற இந்த அக்ரிமெண்ட்டே போட்டுனோம். அப்படி வடிவாக வந்து பிளான் பண்ணி நோர்வேண்ட சுதந்திர தினத்தில் எங்களை வந்து
முழுக்களும் நாங்கள் வந்து மௌனிக்கப்பட்டோம் அப்படின்னு இந்த உளவுத்துறை வந்து எவ்வளவு தில்லாலங்கடி வேலை செய்யுது. ஆனால் அவர்கள் வந்து இயற்கைக்கு வந்து அவர்கள் கணக்கு கொடுக்குறார்கள் இல்லை. மனச்சாட்சிக்கு ஒரு மனிதனுக்கு வந்து மனச்சாட்சி முக்கியம், நேர்மை முக்கியம். நேர்மை இல்லாட்டி இந்த இனமே வந்து கெட்டு போயிடும். நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவர்கள் நீங்கள் உண்மையாக இல்லாட்டி உங்களை ஃபாலோ பண்ணுற மக்களும் வந்து ஊற்றியாக தான் இருக்குங்க. ஆட்சி செய்கிறவன் எங்கள் தேசம் வந்து ஒழுக்கமாக இருந்தால் அதுக்கு பின்பற்ற ஃபாலோ பண்ணுற மக்களும் வந்து ஒழுக்கமானவர்களாக வளர்வார்கள். ஆட்சி வந்து சரியில்லாட்டி மக்களும் சரியில்லாமல் தான் போவார்கள். அப்படியால் உளவுத்துறையோ என்ன இதோ ஆட்சியில் இருக்கிறவர்களோ நேர்மையாக நடவுங்கள், உங்களோட மக்களும் நல்லா இருப்பார்கள். தீமையை செய்தீங்கள் என்றால் அலங்கோலமாக தான் இது ரிசர்ச் உங்களுக்கான இதுகளும் பெறும். உங்களோட இனமும் வந்து அலங்கோலமாக போயிடும். நீங்கள் நேர்மையாக நல்ல ஒரு தலைவன் என்றபடியாக தன் இனத்தை வந்து எப்படி காப்பாற்றணும், எப்படி ஒழுக்கமாக வளர்க்கணும், தன் இனம் வந்து பல ஆண்டுகள் வாழணும்னு நினைப்பான். நீங்கள் இப்படி வாழ்ந்தீங்கள் என்றால் உங்களுடைய இனங்கள் இதுகள் எல்லாம் வந்து பல இதுகளுக்குள்ளே போய் ஒரு மனச்சாட்சியே இல்லாத ஒரு இனமாக மாறிடும். விலங்குகளுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சிந்திச்சு பாருங்கள். இதான் இந்த இதில் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்பினான். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். இன்னும் ஒரு காணொலி இதில் தொடர்றேன். அது வந்து கதிரண்ணா ஐநா பற்றி சொன்னபடியாம் கட்டாயம் பாருங்கள்.